அனைவருக்கும் இனிய வணக்கம். இது கதைப்போமா வித் ஆர்கே. வாழ்க்கையை பற்றி நம்மளுடைய புரிதலுக்காக பல கதைகள் நம்மகிட்ட மறுபடியும் சொல்லப்பட்டுகிட்டே இருக்குங்க. அந்த மாதிரியான கதைகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே. அந்த வகையில் மகாபாரதத்தில் சொல்லப்படாத விஷயங்களே இல்லைன்னு சொல்லலாம். மகாபாரதத்தில் புனைக்கதைகள்னு சின்ன கதைகளாக வாழ்க்கையை அவ்வளோ அழகாக சொல்லியிருப்பாங்க. பாட்டிமார்கள் சொன்ன கதைகளாக இருக்கட்டும், பெரியோர்கள் சொன்ன கதைகளாக பாரதத்தினுடைய ஒரு கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த பஞ்சபாண்டவர்கள் 5 பேரும் கிருஷ்ணர்கிட்ட போய் கேட்குறாங்க, கிருஷ்ணா கலிகாலம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க, அப்போ நீ கல்கி அவதாரம் எடுப்பன்லாம் சொல்கிறாங்க. இப்போ இந்த கலிகாலம்னா என்ன, இந்த கலிகாலம் எப்படி இருக்கும்னு கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணுறாராம், தன்னுடைய வில்லில் 5 அம்புகளை எடுத்து எய்துறாரு. ஒவ்வொரு அம்பும் ஒவ்வொரு திசையை நோக்கி போகுது. இப்போ 5 பேர்ட்டையும் சொல்கிறாரு, நீங்கள் போய் அந்த 5 அம்பையும் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த கலிகாலம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் எடுக்க போகிற இடத்துல என்னென்ன காட்சிகளை நீங்கள் பார்க்குறீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். எல்லாரும் 5 பேரும் 5 திசைகளில் போய் அந்த அம்பை தேடிட்டே போகிறாங்க. எல்லாரும் அந்த திசைகளில் இருந்த அம்பை எடுத்துட்டு மறுபடியும் கிருஷ்ணர்கிட்ட வந்து கொடுக்குறாங்க. அப்போ கிருஷ்ணன் ஒவ்வொருத்தர்கிட்டையாக கேட்குறாரு, நீ என்ன காட்சியை பார்த்தன்னு. தர்மர் சொல்கிறாரு, நான் வந்து ஒரு ஊருக்கு போனேன், இந்த அம்பை தொடர்ந்துட்டு ஒரு ஊருக்கு போனேன். அந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பான கிராமம்னு எல்லாரும் சொன்னாங்க. இந்த ஊரே அவ்வளோ செழிப்பாக இருக்கும்னு எல்லாரும் பேசிக்கிட்டாங்க. ஆனால் உள்ளார போனால் அந்த ஊர் ஒன்றும் அவ்வளோ செழிப்பாலாம் எதுவுமே தெரியலை. ஏன்பா இந்த ஊரை பார்த்தா வயல் இல்லை, வரப்பு இல்லை, இவ்வளோ செழிப்பாலாம் எதுவுமே இல்லை. ஆனால் எல்லாரும் செழிப்பான கிராமம்னு சொல்கிறாங்களே, எதை வச்சு சொல்கிறாங்கன்னு. உடனே அங்கே பாருங்கள் 2 கிணற அப்படின்னு காமிச்சாங்க. அந்த 2 கிணத்துலேருந்தும் தண்ணி நிரம்பி வெளியே வந்துக்கிட்டே இருந்தது. ஆனால் அது யாருக்குமே பயன்படாமல் வெறுன சாலையில் போயிட்டே இருந்தது. 2 கிணறு நிறையா தண்ணீர் கொட்டிக்கிட்டே இருந்தது. மற்ற 3 கிணறுகள் வந்து அப்படியே வத்திய நிலையில் இருந்துச்சு. 2 கிணறுலேருந்து தண்ணி அதிகமாக வருது, மற்ற 3 கிணறு அப்படியே இருக்குது. குளங்கள் குட்டைகள் எல்லாம் கருகி போயிருக்கு. இந்த 2 கிணறு மட்டும் ரொம்ப செழிப்பான முறையில் தண்ணீர் வந்துக்கிட்டே இருந்தது. இப்படி ஒரு காட்சியை பார்த்தேன். அந்த தண்ணீர் வாடிய கிணறுக்கும் போகாமல் குளங்களுக்கும் போகாமல் அந்த நிரம்பிய தண்ணீர் வீணாகி கொண்டிருந்ததுன்னு ஒரு காட்சியை பார்த்தேன்னு தர்மர் சொல்கிறார். பீமன்ட்ட கேட்குறாரு, நீ என்ன காட்சியை பார்த்த அப்படின்னு. பீமன் சொல்கிறாரு, எனக்கு காட்டுக்குள்ளே போனேன், ஒரு குயிலோட அருமையான ஒரு சங்கீதம் கேட்டுச்சு. நான் அந்த குயிலை பின்தொடர்ந்துக்கிட்டே போனேன். அந்த குயில் என்ன பண்ணிகிட்டு இருந்துச்சுன்னா ஒரு முயலை கொத்தி தின்னுட்டு இருந்தது. இவ்வளவு அருமையான ஒரு குயில், குரலுக்கு சொந்தக்காரரான இந்த குயில் இவ்வளவு கொடூரமாக இருக்குமா அப்படின்னு நான் பார்த்துட்டு உடனே திரும்பி வந்துட்டேன். சிறப்பு. அர்ஜுனன்ட்ட கேட்குறாரு, நீ என்ன காட்சியை பார்த்தேன்னு. நான் நடந்து போயிட்டே இருந்தேன். அங்கே ஒரு பசுமாடு ஒரு கன்றை நக்கி கொண்டிருந்தது. நக்கி தன்னுடைய சொந்த கன்றையே நக்கி அதை வந்து புண்ணாக்கிருச்சு. தன்னுடைய சொந்த கன்றை தடவி கொடுத்தே பாசத்தாலே அது வந்து புண்ணாக்கி கொண்டிருந்தது. அடுத்து நகுலன்ட்ட கேட்குறாரு, நீ என்ன காட்சியை பார்த்தேன்னு. நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு கிணறு இருந்தது. அந்த கிணத்துல ஒரு சின்ன நாணயம், ஒரு காயின் மாதிரி ஒரு நாணயம் இருந்துச்சு. அந்த நாணயத்தை ஒட்டி ஒரு கயர் தொங்கிட்டு இருந்தது. இந்த கிணத்துக்குள்ள என்ன இருக்குன்னு நான் பார்க்கலான்னு உள்ளார எட்டி பார்த்தேன். அந்த கயத்தை பிடிச்சி ஒருத்தன் தொங்கிட்டு இருந்தான். கிணத்து திட்டுல ஒரு காயின் இருக்கு, ஒரு நாணயம் இருக்கு. அந்த நாணயத்திலிருந்து ஒரு கயர் தொங்குது. அந்த கயரை பிடித்து ஒருவன் தொங்கி கொண்டிருந்தான். நான் இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்தேன்னு நகுலன் சொல்றாரு. அடுத்ததா சகாதேவன்ட்ட கேட்குறாங்க, நீ என்ன பார்த்தேன்னு. நான் ஒரு காட்டுக்குள்ளே போனேன். அந்த காட்டில் ஒரு புலியை எல்லா மக்களும் விரட்டி விட்டுட்டு ஒரு பூனையை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. புலி வந்து எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு வெளியே போயிடுச்சு. இவங்க எல்லாரும் பூனையை பார்த்து பயந்து பூனைக்காலில் விழுந்து கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த 5ம் தான் கலியுகத்தினுடைய காட்சி அப்படின்றாருங்க கிருஷ்ணர். எப்படி கிருஷ்ணா, எனக்கு புரியலை. தர்மர்கிட்ட சொல்கிறாரு, நீ ஒரு ஊருக்கு போனையா, 2 கிணறு மட்டும்தான் தண்ணி வந்துச்சா, மற்ற எல்லாம் வற்றி இருந்துச்சா. ஆனால் என்னத்துமா சொன்னாங்க, அந்த ஊரே செழிப்பான ஊர்னு சொன்னாங்கல்ல. அதுபோல இந்த நாடு செழிப்பான நாடு என்று செல்வந்தர்களை மட்டுமே வைத்து சொல்ல முடியும். ஆனால் செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகவே இருப்பார்கள், ஏழைகள் ஏழைகளாகவே இருந்து கொண்டிருப்பார்கள். அந்த தண்ணீர் எப்படி வீணாகி கொண்டிருந்ததோ அப்படி செல்வம் ஏழைகளுக்கும் பயன்படாமல் நாட்டுக்கும் பயன்படாமல் செல்வம் வீணாகும். இது கலியுகத்தினுடைய முதல் நியதி. 2வது பீமன்ட்ட கேட்கிறார், குயில் முயலை குற்றி கொண்டதா நீ ஒரு காட்சி பார்த்தியா. ஆமா, இந்த உலகத்துல நல்ல விஷயங்கள் சொல்றோன்னு சொல்லக்கூடிய சாமியார்களும்
துறவிகளும் ஆன்மீகவாதிகளை பின்தொடர்ந்து சென்றால் அவர்கள் சரியான ஆன்மீகவாதிகள் அல்ல, அவர்களே மக்களை காயப்படுத்துவார்கள். எப்படி குயில் முயலை காயப்படுத்தியதோ அப்படி ஆன்மீகவாதிகளே மக்களை காயப்படுத்துவார்கள் என்பது கலியுகத்தினுடைய நியதி. மூணாவதா அர்ஜுனன் சொன்னா, அப்போ நான் பார்த்தேனே ஒரு பசுமாடு கன்ற நக்கி நக்கியே புண்ணாக்குச்சே. இந்த கலியுகத்தில் பெற்றோர்கள் தங்களுடைய பாசத்தினால் தான் வளர்த்த பிள்ளையையே காயப்படுத்தி கொண்டிருப்பார்கள். அவனை வளர விடாமல் அவர்களுடைய பாசத்தின் மூலமாகவும் அன்பின் மூலமாகவும் அன்பின் மிகுதியின் மூலமாகவே அவனது வளர்ச்சியை தடுத்து தனது பிள்ளைகளை பெற்றோர்களே காயப்படுத்தி கொண்டே இருப்பார்கள். இது கலியுகத்தின் நியதி. நகுலன் கேட்குறான், நான் போனப்போ ஒருத்தன் ஒரு நாணயத்தை பிடிச்சி தொங்கிட்டு இருந்தானே கிணத்துல அப்படின்னு ஒரு காட்சி கேட்குறான். கிருஷ்ணர் சொல்கிறாரு, இந்த உலகத்தில் கலியுகத்தில் ஏதாவது ஒரு சின்ன உதவி ஒருத்தன் செஞ்சிருப்பான். அந்த சின்ன உதவிதான் அவனுடைய வாழ்க்கையையே காப்பாற்றி கொண்டிருக்கும். அவனை கிணற்றுக்குள் விழ விடாமல் அந்த சின்ன நாணயம் எப்படி அவனை காப்பாற்றுகிறதோ அதுபோல் ஒருவன் செய்த சின்ன தானமாவது அவனை அழிவிலிருந்து காப்பாற்றி கொண்டே இருக்கும். கலியுகத்தில் தானங்கள் பெரிதாக இருக்காது. ஒருவன் செய்யக்கூடிய சின்ன தானமும் அவனது வாழ்க்கையை காப்பாற்றும். கடைசியா சகாதேவன் கேட்குறான், நான் காட்டுக்குள்ளே போனப்போ எல்லாரும் புலியை விட்டுட்டு பூனையை கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்களேன். இந்த கலியுகத்தில் சரியான வீரனை விட்டுவிட்டு வீரன் போல் இருப்பவரை இந்த உலகம் வணங்கும். அசலை நம்பாது, போலியை மட்டுமே இந்த உலகம் கலியுகத்தில் நம்பும் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்லி கொண்டிருக்கும் போது ஒரு மிகப்பெரிய பாறை மலையிலிருந்து உருண்டு வருது. இந்த 5 பேரும் பயந்து போய் பார்க்குறாங்க, என்னடா பாறை வருதேன்னு. அந்த பாறை உருண்டு உருண்டு வருது, எதுக்குமே கட்டுப்பட மாட்டேங்குது. காற்றுக்கு அந்த பக்கம் எதுவுமே கட்டுப்படாமல் பாறை உருண்டுட்டே வந்து ஒரு மரத்தினுடைய வேர் தட்டி அப்படியே அந்த பாறை நிற்குது. கிருஷ்ணர் அந்த பாறையை காமித்து சொல்கிறார், இது போலத்தான் கலியுகத்தில் எதற்குமே கட்டுப்படாமல் நமது வாழ்க்கை இருக்கும். ஆனால் எவன் ஒருவன் அறிவு என்கிற வேரை வளர்த்து கொள்கிறானோ அவனிடம் வாழ்க்கை கட்டுப்படும்னு கிருஷ்ணர் சொன்னதாக அந்த பாரத கதை வருங்க. இந்த கலியுகத்தில் நாம் எதை வளர்த்து கொள்ள வேண்டும்னு கேட்டாங்க. நம்முடைய அறிவை எவன் ஒருவனால் வளர்த்து கொள்ள முடிகிறதோ அவனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களை கட்டுப்படுத்த முடியும்னு இந்த பாரத கதை நமக்கு கற்றுக் கொடுக்குது. இந்த மாதிரியான எளிமையான கதைகள் பாரதத்தில் அத்தனை கதைகள் இருக்குங்க. மீண்டும் இதே போல ஒரு சுவாரஸ்யமான கதையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்கே. நன்றி, வணக்கம்.